கொட்டிவாக்கத்தில் இருக்கும் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாருடைய வீட்டில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையின் தற்போதைய நிலவரத்தை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இன்னும் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? தற்போது சோதனையில் ஏதேனும் முன்னேற்றம் தெரிகிறதா? கூடுதல் விவரங்கள் என்னென்ன? வசந்த், காலை 6 மணிக்கு சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமாருடைய வீட்டில் தொடங்கிய இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடங்கிய சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 8 வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில்தான் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. மத்திய துணை ராணுவ படையினர் இதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நடிகர் சரத்குமாருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இடம் கொட்டிவாக்கம். அதாவது முதல் தளம் மற்றும் கீழ்த்தளம் போன்ற வசதிகளுடன் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. வீட்டில் முழுவதும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு நேற்றுதான் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்று ஆர்கே நகர் தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்கும் நடிகர் சரத்குமார் திட்டமிட்டிருந்தார். அவர் பயன்படுத்தக்கூடிய பிரச்சார வாகனம் மற்றும் அவர் பயன்படுத்தக்கூடிய கார்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மணி நேரம் சோதனை நடைபெறும் என்றுதான் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சோதனையில் ஈடுபட்டிருந்த 2 வருமான வரித்துறை அதிகாரிகள் இங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்படும் பொழுது கையில் 3 செல்போன்கள் இருந்தது. ஆனால் அந்த செல்போன் நடிகர் சரத்குமார் பயன்படுத்தக்கூடிய செல்போனா என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவலை முழுமையாக தெரிவிக்கவில்லை. வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோன்று இந்த சோதனையின் முடிவுக்கு பின்னர் தான் ஆதாரம் இல்லாத பணம் எதுவும் கைப்பற்றப்படுகிறதா அல்லது குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா புகார் குறித்து தான் சோதனையில் நடைபெற்று வருகிறது. அதில் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைக்கு முடிவில் பின்னரே தெரிய வரும். வசந்த்.